என்னடி இங்க நின்னு அழுதுகிட்டு இருக்க? மா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு போதுங்கிற போல ஒரு நல்ல மனுஷிக்கு ஒரு வார்த்தை போதாதம்மா. எனக்கும் ஜெயவேல் மாமாக்கும் கல்யாணம்ன்ற பேச்சை எடுக்கிறப்பெல்லாம் மூக்கறுப்பட்டு வந்து நிக்கிறியம்மா. இன்னும் உனக்கு புத்தி வரலையாம்மா? உத்ரா கல்யாண விஷயத்துல நடந்த அவமானமே போதம்மா. ஜெயவேல் மாமா கல்யாண விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். அவரு கல்யாணம் அவரு விருப்பப்படிதான் நடக்கணும்னு அன்னைக்கே அண்ணாச்சி மாமா சொன்னார்ல. அப்புறம் ஏமா நீ விடாம முருங்கை மரம் ஏறிட்டே இருக்க? மாமா ஒரு தடவை சொன்னதுமே என் கனவெல்லாம் கலைஞ்சு போச்சுமா. மாமா வீட்டுக்கு அடிக்கடி போறத கூட நான் நிறுத்திட்டேன். ஆனா நீ பாடின பழைய பாட்டிய திரும்ப திரும்ப பாடுறியம்மா. உனக்கு என்ன பைத்தியமாம்மா? நான் நீ பெத்த பொண்ணுமா. எனக்கு இருக்க ரோஷம் கூடவா உனக்கு இல்ல? ஏய் சிச்சி, நீ சின்ன பொண்ணு, அதுலயும் உலகம் அறியாத பொண்ணு. நீ ரோஷப்படலாம், கோவப்படலாம். யாரு நான்? உலக அறியாத சின்ன பொண்ணா? வரிய போனா கொலை பண்ணு கேக்குற உலகம்மா இது. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. கொலை என்னன்னு கேட்டா வழி வழியா வந்த வம்சத்தையே நான் விளக்கி சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். எங்க அப்பா உன்னை விட்டு ஓடி போனதில்ல நம்ம வம்சத்தோட அம்சம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுமா. இன்னும் யார்கிட்ட போய் அதை பத்தி விளக்கி சொல்ல போற? அந்த மனுஷன் ஓடி போனதுனால தானடி இப்படி என் நிலைமை கேவலமா போயிடுச்சு. உன்னை வளர்த்து ஆளாக்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? அதை விட இப்ப கஷ்டப்படுறேன்டி உன்னை இந்த குடும்பத்துல கட்டி கொடுக்கறதுக்கு. நொண்டியோ முடமோ புருஷன் ஒருத்தர் இருக்கணும்டி. இல்லன்னா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு பெத்தவளோட நிலைமை என்ன மாதிரி இப்படி கேவலப்பட்டு தாண்டி போகும். விட மாட்டேன்டி, நான் விட மாட்டேன். இதுல ஜெயிக்காம நான் விட மாட்டேன். நான் நினைச்ச மாதிரி உன்னை அண்ணாச்சி வீட்டுல மருமகளை ஆக்குறதுக்காக அண்ணாச்சிக்கிட்டே நடி அவரோட பரம விரோதியான நாகவல்லி வீட்டுக்கு போய் மடிப்பிச்சு கூட கேட்டு நிப்பேண்டி. இது வரைக்கும் நீ பட்ட அவமானம்லாம் போதாதாம்மா. இனி நாகவல்லி வீட்டுக்கு போய் நிப்ப, நானும் பின்னாடியே வந்து பல்ல கட்டிட்டு நிக்கணுமாம்மா? என்னால முடியாதுமா. அது முடியாது இது முடியாதுன்னு சொன்னா ஆசைப்பட்டதை அடையவே முடியாது. நானம்மா ஆசைப்பட்டேன், நீ தானம்மா ஆசைப்பட்ட. சின்ன வயசுல இருந்து ஜெயவேல் தான் உன் புருஷன், ஜெயவேல் தான் உன் புருஷன் நீ தானம்மா என் மனசுல ஆசையை வளர்த்த. நானும் அந்த பேச்சை கேட்டுக்கிட்டு முக்கு மூளை கல்லு மரம் செடி கொடி எல்லாத்துக்கிட்டையும் எனக்கு ஜெயவேல் மாமாவை கட்டி வைன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். எல்லா தெய்வமும் என்னை கை விட்டுடுச்சு. ஜெயவேல் மாமாவும் என்னை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் என்னை கட்டிக்கலாம் கூட பரவாயில்லம்மா, ஒரு நாய்க்குட்டி மேல கட்டுற அனுதாபம் கூட என் மேல இல்லையாம்மா. அப்படிப்பட்ட வீட்டுல என்ன கட்டி வைக்கணும்னு சொல்லி சபதெல்லாம் எடுக்கிறியம்மா. இது நடக்குமாமா? மாமா போலாம். ஏய் அறிவு கெட்டவளே, நான் அண்ணாச்சி கிட்ட கோச்சுக்கிட்டு போனாலும் நீ என் கைய புடிச்சு தரன்னு இழுத்துக்கிட்டு போய் ஜெயவேலுவே எனக்கு கட்டி வையின்னு சொல்லணும்டி. அதை விட்டுட்டு இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க. உன்ன மாதிரியே நானும் அப்பா என்ன விட்டுட்டு போனதும் மனசு ஒடிஞ்சு போய் ஒப்பாரி வச்சிருந்தா ஏதாவது ஆத்துலயோ குளத்துலயோ விழுந்து செத்து தாண்டி போயிருக்கணும். ஆனா ஊர்க்காரங்க உறவுக்காரங்க பேசுற பேச்சை எல்லாம் தாங்கிக்கிட்டு தைரியமா நின்னு வாழ்ந்து காட்டி இருக்க முடியாது. நீ ஏன் பொண்ணுடி? எனக்கு இருக்கிற வைராகியம் ஏண்டி உனக்கு இல்லாம போயிடுச்சு? நேத்து வரைக்கும் என் மனசுல வைராகியம் மட்டும் தாண்டி இருந்துச்சு. ஆனா உன்னை கட்டிக்க முடியாதுன்னு எப்ப அத்தனை பேர் முன்னாடியும் அந்த ஜெயவேல் சொன்னானோ அந்த வைராகியம் எனக்குள்ள வன்மமா மாறி போச்சுடி. அந்த ஜெயவேல் உனக்கு புருஷனா ஆகுறானோ இல்லையோ, எனக்கு மருமகனா ஆகணும். ஆமா செய்வேண்டி, நிச்சயமா இது செய்வேன். எனக்கு பாத பூஜையா அவனை கண்டிப்பா செய்ய வைப்பேன்டி, செய்ய வைப்பேன். என்னமா பேசுற நீ? நீ ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? அதுக்கெல்லாம் தகுதி வேணாமா? ஏன் தகுதிக்கு என்னடி குறைச்சலு? மா, நீ மாமியார் ஆவறதுக்கு என்ன பெத்து வச்சிருந்தா மட்டும் போதாதுமா. எனக்கு ஜெயவேல் மாமாவை கட்டிக்கிறதுக்கு என்னம்மா தகுதி இருக்கு? தகுதி இருக்க அளவுக்கு என்ன வளர்த்திருக்கியா நீ? இல்ல எனக்கு கொஞ்சமாவது அழகு இருக்கா? இந்த போண்டா மூக்க எப்படிமா ஜெயவேல் மாமா கல்யாணம் பண்ணிப்பாரு? யாருக்கா நீ? எனக்கு சாப்பாடு போட்டு உடம்பு வளர்த்திய தவிர என்ன ஸ்கூலுக்கு அமிச்சு என்ன படிக்க வச்சாமா நீ? எனக்கு சொந்த அறிவும் கிடையாது, யாரு சொல்லி கொடுத்தாலும் புரியாது. நீ போறட வரட எல்லாத்துக்கும்
நான் உன் முந்தானிய புடிச்சிட்டு உன் பின்னாடி தானம்மா நடந்து வந்திருக்கேன். உனக்கு முன்னாடி கூட நடந்தது இல்லையேம்மா. நீ சிரிக்க சொன்னா சிரிக்கிறதும், நீ அழ சொன்னா அலறதும்னு நீ சொல்றதானம்மா இது வரைக்கும் நான் செஞ்சிருக்கேன். நானா சொந்தமா யோசிச்சு இது வரைக்கும் எதுவுமே செஞ்சதே இல்லையேம்மா. கடைசியில என்ன ஆச்சு? எல்லாரும் என்ன அரை பைத்தியம்னு சொன்னாங்க. அரை பைத்தியமா இருக்கிற என்ன டாக்டர் படிக்கிற ஜெயவேல் மாமா எப்படிம்மா கல்யாணம் பண்ணிப்பாரு? இதுல நீ வேற சபதெல்லாம் போட்டுட்டு இருக்க எனக்கு அவரை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. நீதாம்மா அரை பைத்தியம். ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? அப்போ நீ ஜெயவேல விரும்பலையா? என்னடி சிரிக்கிற? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அப்பா ஏன் உன்னை விட்டு ஓடி போனாரு எனக்கு இப்பதாம்மா புரியுது. என்ன சொல்ற? நீ என்ன காதலிக்க சொன்னியே தவிர உனக்கு காதலை பத்தி எதுவுமே தெரியலம்மா. உண்மையா காதலிச்சிருந்தாதான் விட்டு கொடுக்க முடியும். எனக்கு கிடைக்காத ஜெயவேல் மாமா அழிஞ்சு போனோன்னு என்னால சாபம்லாம் கொடுக்க முடியாதுமா. அவர் யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சந்தோஷமா இருக்கணும்மா. பொடி போக்கத்தவள, அவன் யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரின்னு நீ என்னடி விட்டு கொடுக்கறது? உனக்கு அவன்தான், அவனுக்கு நீதான்னு நான் என்னைக்கோ தீர்மானம் பண்ணிட்டேன். என்னம்மா பேசுற? அவர் என்ன பிடிக்கலன்னு அடிச்சு சொன்னது. அவன் சொல்லுவான்டி, அவன் 1000 சொல்லுவான். ஆம்பளைங்களுக்கு அலப்பாயிரம் மனசு, இது அவனுக்கு அலசி ஆராய தெரியாத வயசு. அவன் அப்படித்தாண்டி பேசுவான். ஆனா அவன் அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? மடக்கி போடணும். நாம தான் அவன் மனச மாத்தணும். அவர் மனசெல்லாம் மாத்த முடியாதுமா. ஏன் தெரியுமா? ஏன் ஏன் சொல்லு பார்க்கலாம், சொல்லு. ஏன்னா நான் அரை பைத்தியம்மா, ஒரு டாக்டர்மா. ஏய் வாய் மூடி, பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்காத. எத்தனை குடும்பத்துல நீ புருஷன் முண்டாட்டிங்க சந்தோஷமா இருக்காங்க சொல்ல? யாரோ ஒரு சாமியார் கேட்டாராம், சாவே விழாத வீட்ல இருந்து ஒரு பிடி சாம்பல் எடுத்துட்டு வான்னு. அப்படி ஒரு வீட்டை பார்க்கத்தான் முடியுமா, இல்ல ஒரு பிடி சாம்பலை எடுத்துட்டு வரத்தான் முடியுமா? அதே மாதிரி தாண்டி இதுவும். எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துதான் ஆகணும். குழந்தை குட்டிங்களை பெத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, அது ஜெயவேலோட தான் வாழணும். நான் வாழ வெப்பண்டி. காளியாத்தா கிட்ட நான் காசு வெட்டி போட்டிருக்கேன். அவ என்ன கைவிட மாட்டா. ஜெயவேலுக்கும் உனக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். நடத்தி காட்டுறேன். உன்னை திருத்தவே முடியாதும்மா. நீ மாறவே மாட்ட. என்ன கோமலவல்லி உம்முன்னு இருக்க? எல்லாம் முடிச்சு போச்சுக்கா. நான் கண்ட கனவெல்லாம் பகல் கனவா போயிடுச்சு. இனிமே என் பொண்ணை ஏதாவது ஒரு நொண்டிக்கோ குருடனுக்கோ கட்டி கொடுக்க வேண்டியதுதான். ஏன் அண்ணாச்சி பிள்ளை ஜெயவேலுக்கு என்னாச்சு? அதை ஏங்கா கேக்குறேன்? தேன்மொழி உண்டான விஷயத்தை கேட்டு எல்லா உறவுக்காரங்களும் வந்தாங்க. அவங்க முன்னாடி என் பொண்ணு அருக்காணி கல்யாண விஷயத்த பத்தி பேசினா எல்லாரும் எனக்கு சார்பா பேசுவாங்கன்னு நினைச்சுதான் பேசினேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே எல்லா சொந்தக்காரங்களும் எனக்காகத்தான் பேசினாங்க. ஆனா அந்த அண்ணாச்சி எப்ப என் பொண்ணு நான் முடிவு பண்ண மாப்பிளைய பிடிக்காம ஓடி போனாலோ அப்பவே என் பையன் ஜெயவேலு கல்யாணமும் அவன் விருப்பப்படியே நடக்கட்டுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் இப்ப சபையில எல்லாரும் முன்னாடியும் வச்சு சொல்றேன், நான் அருக்காணிய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இதுக்கு மேல நான் என்னக்கா முயற்சி பண்றது? எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனி ஏதாவது ஒரு பாழுங்கணத்துல என் பொண்ணு அருக்காணிய தள்ளி விடுறதை தவிர எனக்கு வேற வழி இல்ல. அண்ணாச்சி வீட்டுல இனிமே எனக்கு வேலையும் இல்ல. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி ஒப்பாரி வைக்கிற? இனி என்னக்கா நடக்கணும்? அந்த ஜெயவேலு நான் ஒரு டாக்டர் பொண்ணதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சபையில அத்தனை பேர் முன்னாடியும் சொல்லிட்டானே. யாரோட கல்யாணமும் யார் கையிலயும் இல்ல. அது தெரியுமா உனக்கு? என்னக்கா சொல்றீங்க? பெரியவங்களா நிச்சயம் பண்ற கல்யாணமா இருந்தாலும் சரி,
பொண்ணும் பையனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பப்பட்டு நிச்சயம் பண்ணிக்கிற கல்யாணமா இருந்தாலும் சரி, எத்தனை சதவீதம் சொன்ன மாதிரி நடந்திருக்கு? அதே மாதிரிதான் இந்த ஜெயவேல் சொல்ற கதையும். அவன்லாம் டாக்டர் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அது நடக்காது. என்னக்கா எப்படி பேசுறீங்க? அண்ணாச்சி கமிஷனரா இருந்தவராச்சே. அவர் கமிஷனரா இருந்த போதே அவரை எதிர்த்து நின்னவ இந்த நாகவல்லி. இப்ப அவர் வெறும் எக்ஸ் கமிஷனர் தானே. அவரை எதிர்க்கிறதும் ஜெயிக்கிறதும் பெரிய விஷயமே இல்லை. நான் சொல்றத கவனமா கேளு. இனிமே அண்ணாச்சி வீட்டுக்கு போக மாட்டேன் வரமாட்டேன் எல்லாம் சொல்லக்கூடாது. எப்படிக்கா? ஜெயவேலுக்கும் அருக்காணிக்கும் கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? என்னக்கா இப்படி கேக்குறீங்க? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. சொர்க்கத்துல நிச்சயம் பண்ற கல்யாணம் கூட தவறலாம். ஆனா ரொம்ப நாளைக்கு முன்னாடி என் வீட்ல உனக்கு ஒரு வாக்கு கொடுத்தேனே, என்னன்னு கொடுத்தேன்? அண்ணாச்சி புள்ள ஜெயவேலுக்கும் ஓம் மக அருக்காணிக்கும் நிச்சயமா கல்யாணம் நடக்கும்னு. அத அந்த ஆண்டவனே நினைச்சாலும் மாத்த முடியாது. உங்களை தாங்க நம்பி இருக்க. ஏய் சஞ்சய், உன்னை வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டு வரதுக்கு எனக்கு இவ்வளவு நாள் ஆச்சு. நீ என்னடனா வெளியே வந்து இப்படி குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்திருக்க? சஞ்சய், வாட்ஸ் ராங் வித் யூ மேன்? ஊரெல்லாம் முறை பொண்ணுங்க இன்க்ளூடிங் மீ எல்லாரையும் எப்படி கலாய்ப்ப? இப்ப என்னடனா மௌன சாமியார் மாதிரி டெவலப் ஆயிட்டு இருக்க. நான் ஒருத்தங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்க, நீ என்ன உம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்க? வாய் திறந்து பேச மாட்டியா? நல்ல வேலை, உங்ககிட்ட இருந்து உன் தங்கச்சிக்கிட்ட நான் தப்பிச்சேன். மாட்டி இருந்த பேசி கொண்டிருப்பீங்க. கிரேட் எஸ்கேப். இப்ப மட்டும் உன்னை யார் எஸ்கேப் ஆக விட்டது? ஜஸ்ட் நிச்சயதார்த்தம் தானே முடிஞ்சிருக்கு. கல்யாணத்துக்கு இன்னும் எவ்வளோ கேப் இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வராமலையா இருக்கும்? எனிவே இப்ப நான் எஸ்கேப் ஆயிட்டல. ஐ அம் வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷப்படாத கண்ணா. என் வயித்தெரிச்சல் உன்னை சும்மாவே விடாது. ஏன் வயித்தெரிச்சல் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த முறை பொண்ணுங்களோட வயித்தெரிச்சலும் மொத்தமா சேர்ந்து அந்த சக்தி உன்னை பாடா படுத்த போறா. ஏய், இப்படி எல்லாம் அல்பத்தனமா சந்தோஷப்படாது. என் சக்தி பத்தி உனக்கு தெரியுமா? அவகிட்ட இந்த ஒரு வார்த்தை வாங்கணும்னா நான் 1000 வார்த்தை பேசணும். ஓ, மேடம் பேசுறதுல அவ்வளவு கொஞ்சமா? ஐயா, பேச்சு பெண்மைக்கு அழகு இல்லைன்னு என் சக்திக்கு நல்லா தெரியும். ஓ அப்படியா? அம்மணி என்ன அப்படி ஒரு அபிநய சுந்தரியா? ஆஃப் கோர்ஸ். டேய் போதுண்டா, ரொம்ப உருகாத. ஏய், உருகிறதா? என் சக்திக்காக நான் உயிரை கொடுப்பேன்டா. அது உனக்கு நல்லா தெரியும்ல. அப்பா அம்மாவை இந்த விஷயத்துக்கு சம்மதிக்க வைக்க நான் துப்பாக்கி எடுத்து மிரட்டது ஞாபகம் இருக்கா இல்லையா? லோட் பண்ணாத கன்னை வச்சுக்கிட்டு நீ சீன் போட்டது எனக்கு தெரியாதா? அதனால என்னடி காரியம் நடந்துச்சா இல்லையா? சரி சரி சரி, சாதிச்சிட்ட, ஒத்துக்கிறேன். பெஸ்ட் ஆஃப் லக். என்ன சாதிச்சு என்ன பிரயோஜனம்? ஏய், இந்த நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த பீரியட் இருக்குல்ல, அதை நான் என் சக்தியோட என்ஜாய் பண்ண முடியாம தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன்டி. அவன் என்னடானா கிராமத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். சக்தியை பார்க்காம பேசாம இருக்கிற அந்த ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப கஷ்டமா இருக்குடி. ஹேய், வேணாண்டா, ஏன் முன்னாடியே ரொமான்ஸ் எல்லாம். சரி சரி, இது எல்லாத்தையும் பார்த்து தொலைக்கணும் கேட்டு தொலைக்கணும்னு ஏன் தலையெழுத்து? நடத்து நடத்து. ஹலோ. ஹாய் சக்தி, ஹவ் ஆர் யூ? ஃபைன். என்ன நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்க மாட்டியா? எப்படி இருக்கீங்க? அட, என்ன இப்படி ஃபார்முலா கேக்குற? அத கூட நான் சொன்னதுக்கு அப்புறம் இல்ல. என்ன பிஸியா இருக்கியா? பிஸின்னு இல்ல. அப்படின்னா நார்மலா பேசு.
இங்க என்னோட வேலை முடியற வரைக்கும் என்னால நார்மலா இருக்க முடியாது. இது பாரு, அதுக்காக என் கூட கூட இப்படிதான் பேசணுமா? நான் நிச்சயதார்த்தத்துக்கு வந்தப்பவே உங்ககிட்ட எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு தானே வந்தேன். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஐ அண்டர்ஸ்டுட் சக்தி. அன்னைக்கு பொண்ணு பக்கம் வந்தப்போ என் அப்பா அம்மா தேவையில்லாம பேசுனதுனால தானே நீ இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுற. ஐயோ, இதெல்லாம் நான் கஷ்டமாவே நினைக்கலங்க. எங்க அப்பா அம்மா செஞ்ச தப்புக்கும் என்னோட உறவுகள்லாம் வேணுன்ற தவிப்புக்கும் விட தேடிதான் இங்க வந்திருக்கேன். இத ஜெயிச்சா என்னை விட சந்தோஷப்படுறவங்க வேற யாருமே இருக்க முடியாது. நீ கண்டிப்பா ஜெயிப்ப சக்தி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். அதுக்காக நீ என்ன ரொம்ப நாள் தவிக்க விட்டுறாத. இல்ல சக்தி, வரேம்மா. அம்மா கூப்பிடுறாங்க, நான் அப்புறமா பேசுறேன். சக்தி சக்தி கட் பண்ணிட்டா. ஹே, என்னடா ஆச்சு? மூடோட்டா? சக்தி கிட்ட பேசினதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருப்ப. சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போவ. ஈவினிங் ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்சா மூடோட்ல இருக்கியே. ஏய், சக்தி போன் பேசக்கூடாதுன்னு சொன்னாளா? இனிமே பேசினா அரைஞ்சிருவேன்னு சொன்னாளா? சஞ்சய், காதுலயும் மூக்குலயும் ரத்தமா வருது. ஓ, அபிநய சுந்தரி அந்த அளவுக்கு அறுத்துட்டாளா? என்னடா ஆச்சு? Will you shut up? Sorry. ஆமாமா சேட்டா. இல்ல, அக்ரிமெண்ட் ரெனியூல் பண்ணல. இல்ல, வீட்ல ஒரு முக்கியமான விசேஷம், அதான் கிளம்பி வந்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடுத்த மாசம் 10ஆம் தேதி வரல, அப்போ எல்லாத்தையும் சைன் பண்ணிக்கலாம். பாத்துக்கலாம், ரெனியூல் பண்ணிக்கலாம். என்னங்க ஏன் இப்படி போன்லயே பேசிட்டு இருக்கீங்க? கிளம்பலையா? சேட்டா, மத்த விஷயம்லாம் அப்புறமா நான் போன் பண்ணி பேசுறேன். வச்சிரேன். என்னங்க இது பிசினஸ் முக்கியமான கால்மா, அதான். ஆமா, எப்பவுமே உங்களுக்கு பிசினஸ் 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 தான். அதுதான் உங்களுக்கு முதல் பொண்டாட்டி, நான் ரெண்டாவது தானே. இல்ல செல்லம், ஏன் இப்படி அழுத்துக்கிற? இத பார், இனிமே எனக்கு எல்லாமே நீதான். உன் வயித்துல என் புள்ளைய சுமந்துட்டு இருக்க நீ எந்த ஒரு சின்ன விஷயத்துக்கும் வருத்தப்படக்கூடாது, கண் கலங்க கூடாது. என் புள்ளைய நல்லபடியா பெத்து என் கையில கொடுக்கற வரைக்கும் நீ சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும். அப்போ பெத்து கொடுத்ததுக்கு அப்புறமா நான் அழுதா பரவாயில்லையா? இல்ல, ஏன் இப்படி குதர்க்கமா பேசிட்டு இருக்க? நான் எப்போ உன்னை அள வச்சிருக்கேன்? அப்பவும் சரி, இப்பவும் சரி, எப்பவும் சரி, என் செல்லத்தை நான் அளவிட மாட்டேன். சரி சரி, நீங்க கொஞ்சம் இதெல்லாம் போதும், கிளம்புங்க. எங்க கிளம்ப சொல்ற? என்னது எங்க கிளம்ப சொல்றேனா? நேத்து ராத்திரி உங்ககிட்ட என்ன சொன்னேன்? காலையில டாக்டர் கிட்ட போகணும்னு சொன்னேன்ல, மறந்துட்டீங்களா? மறக்கல செல்லம். அம்மா அத்தை எல்லாரும் உன்னை பார்த்து உண்டா இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம வீட்டு டாக்டர் ஜெயவேலு நீ கர்ப்பமா இருக்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அதனால இல்ல, நம்ம வேற டாக்டர் கிட்ட போனாலும் இதே தானே சொல்ல போறாங்க. நீ 10 வருஷம் கழிச்சு உண்டா இருக்கிற இந்த நேரத்துல எஸ்டா அலைனமா? பேசி முடிச்சிட்டீங்களா? ஏன் தண்ணி இப்படி கேக்குற? படிச்சவர் தானே நீங்க, ஏன் இப்படி பட்டிக்காட்டுத்தனமா பேசுறீங்க? தேனு பின் என்னங்க, யார் எப்படி பார்த்து உறுதிப்படுத்திருந்தாலும் டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா தானே மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆமா இல்ல? சாரி சாரிடா செல்லம்.
நீங்க சாரி கேட்டதெல்லாம் போதும். 10 மணிக்கு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட்னு உங்க தம்பி சொன்னாருல்ல, ஆமா. கிளம்புங்க. தங்கம் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? இதோ வந்துட்டேங்க, வந்துட்டேன். சீக்கிரம் வா, டைம் ஆயிட்டு இருக்குல்ல. முத்துவேலு, அப்பா ரெடி ஆயிட்டேன்ப்பா, இதோ வந்துடுறேன்ப்பா. எல்லாரும் சீக்கிரம் வாங்க, நேரம் ஆகுதுல்ல. என்னங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன தென்னு? நம்ம சுகந்தி முதல்ல உண்டாயிருக்கிறப்ப நாம எல்லாரும் சந்தோஷப்பட்டு அவ கர்ப்பத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்க மொத்த பேரும் கிளம்பி டாக்டர் கிட்ட போனோம் இல்ல? ஆமா. அதே மாதிரிதாங்க இப்பவும் எல்லாரும் நம்ம கூட ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க போல இருக்குங்க. ரொம்ப சந்தோஷம் தேனு. சரி சரி, வா வா கிளம்பலாம்.